ஸோ எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணிட்டேன். காய் வந்து என்னெல்லாம் போடுவேன்னா, மாங்காய், வாழைக்காய் தோல் உரித்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, மாங்காவும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கோங்க, முருங்கைக்காவும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அரைப்புக்கு வந்து தேங்காய், வெங்காயம், ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு இருந்தால் நல்ல மிளகு, இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடணும். இங்கே வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ணிடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கருவாடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா கழுவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10-20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. இது வந்து அந்த எக்ஸஸ் உப்பு எல்லாம் எடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கருவாட்டு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பர்டிகுலர் குழம்பு நீங்கள் ஐதர் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்காய் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிற பொருளெல்லாம் தாளிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு இது வந்து நல்லா பொரியட்டும். எண்ணெய் காயில் கொஞ்சம். ஓகே, இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட வெங்காயம், இது கருவேப்பிலை, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வச்சு இந்த டைமில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், பட் நான் வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா சில பேருக்கு டைம் இருக்காது சின்ன வெங்காயம் வந்து இருந்து உரிக்கிறதுக்கு. இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம லேசாக ரொம்ப பொன்னிறமாக கோல்டனாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை, பட் இது வந்து அந்த பச்சை வாடை வந்து போகணும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டோட ஸ்மெல், ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது இருக்காமல் அது போகிறதுக்கு வேண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து 2 தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். கொஞ்சம் மசிஞ்சு வரணும், தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. ஸோ சில்லி பவுடர் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் காரத்துக்கு தக்கனதான். ஸோ கொத்தமல்லி பொடியும் போட்டாச்சு. இதை வந்து அகெயின் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற காய் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், ஸோ எல்லா காயையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் எந்த காய் உங்ககிட்ட இல்லையோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மசாலாவில் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா அந்த காயில் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அது வந்து மாறணும், அதுக்கு வேண்டி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் புளி தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக புளி தண்ணி. கருவாடில் வந்து உப்பு இருக்கும், அதனால் காய்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு வந்து இப்போவே ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ எவ்வளோ காய்க்கு தேவையோ அதுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து கன்சிஸ்டன்சிக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். காய் வந்து கொஞ்சம் வேகணும், அதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட குழம்பு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. காய் எல்லாமே பாதி வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடை போட்டு கூட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கருவாடு வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணிக்கூர் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது கருவாடே வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த உப்புமே உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஓகே, ஸோ கருவாடை ஆட் பண்ணிவிட்டு லோ பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. ஒரு 10 நிமிஷம் அது வந்து வேகட்டும். நல்லா அதோட சாறு வந்து குழம்புல இறங்கணும். ஓகே, மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ இப்போ 5-6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காவை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். இப்போ காயுமே நல்லா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். ஸோ நல்லா மணக்க ஆரம்பிச்சாச்சு கருவாட்டு குழம்பு. இப்போ நம்மளோட தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணிடலாம். தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் அப்படி எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் குக் ஆகட்டும். அரைப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ஒரு திக்னஸும் உங்களுக்கு கொடுக்கும் குழம்புக்கு, அண்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அரைப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப தளத்தலன்னுலாம் கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் அது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. ஸோ ஒரு தடவை கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக வந்து கருவாட்டு குழம்புல வந்து வாழைக்காய், அந்த முருங்கைக்காய் அதெல்லாம் தான் டேஸ்ட்டு. மெயினாக அந்த குழம்பு தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களோட